வானத்தின் வாசல் ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல் என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை உமக்கு ஒருவருக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை நண்பரே சுபுக்கே நண்பரே சுபுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே, நீசறிவும் பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே, ஆரமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அணிகலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை, அணிகலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை எண்ணங்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை எண்ணங்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, ரத்த
சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை நீசறிவும் திருபாதம் நமந்தே நிம்மதி நிம்மதியே நீசறிவும் திருபாதம் நமந்தே நிம்மதி நிம்மதியே ஆரமுடனே பாடி துதிப்பே ஆனந்தமானந்தமே அலைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சீனாவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சீனாவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆசனத்தின் பரிசுத்தரே பரிசுத்தரே அப்பா எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தமான ஆவியானவரே எங்கள் மத்தியில் விழாவரும்படியா உங்களுடைய பரிசுத்தமான கரங்களிலே இப்போது எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே நீர் எங்களோடு இடைப்படுவீராக உங்களுடைய வார்த்தைகளும் இடைப்படுவீராக உங்களுடைய வார்த்தையின் மன்னாவினால் எங்களுக்கு விட்டு கொடுப்பீராக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை ஒவ்வொருடைய இறுதிகளும் ஆண்டவரை புடமிடப்படுவதாக ஒவ்வொருடைய இறுதிகளும் தொடப்படுவதாக இயேசுவே ஆலயத்துக்கு வர முடியாமல் ஆண்டவரை அங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே சோர்வுற்று பலனற்று பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக இப்பொழுது தட்டி எழுப்புவீராக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து உம்மை தேடும்படி உம்மை செபிக்கும்படி மாலையிலே குடும்ப ஜெபமாலை செபிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜெபாவி நீர் ஊற்றுவீராக வேதத்தை வாசித்து தியானிக்கும்படி கிருபைக்காக இதை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே உன் வாழ்க்கையில ஒரு கர்த்தர் நாளை ஒரு மாறுதலை உண்டு பண்ணுவாராங்க உன்னை கர்த்தர் நாளை உயிர்ப்பிக்க போகிறார் உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவர் இயேசு மரித்து போனால் உயிரோடு கூட எழுந்தார் அந்த ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார் அதனால நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளது
ஹல்லேலூயா. நாம் ஆத்துமா சரீரம் உயிர்க்கப்பட்டவர்களாம் என்று குறித்து நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வார்த்தையை தியானிக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் கொடுப்படும்படியாய் நாம் உயிர்த்தெழுந்துள்ளோமா, உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளோமா? இயேசு மரித்து முதல் உயிரோடு கூட எழுந்தாரே, அந்த ஆவி உனக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இடத்துல நம்முடைய ஆவியாத்மா சரிந்து ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இதனால நாங்கள் கேட்க போகிற சத்தியங்கள் வசனத்தை எங்கள் இறுதியிலும் பலகையில் எழுதும்படிக்கு, எங்கள் ஆவியாத்மா சரிந்து உயிர்ப்பிக்கும்படிக்கு நம்முடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும், கேட்க போகிற ஒவ்வொருவரையும் தொட்டு மாண்டவர் இயேசுவே, உடைய வார்த்தையை கேட்டு விட்டு விடாதபடிக்கு அப்படியே அவர்கள் ஒவ்வொருவரையும் எழுதின பலகையில் எழுதி அதன்படி நடக்க நீங்க கிருபை தாங்கப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவர், நீ ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையை கேட்க போகிறவங்களை கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளை இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார். ஆமென். எதிர்ப்பு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லா ஒரே சுத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாள்ல இயேசு உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மரித்தார். உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மரித்த இயேசு, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரித்த இயேசு இந்த நாளில் உன்னை பார்த்து கேட்கிறார், உன் ஆவி ஆத்துமா சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளதா? நீ உயிர் தெழுந்துள்ளாயா? உன் ஆவி ஆத்துமா சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளதா? என்பது சகோதரி, உங்களால் சொல்ல முடியுமா? இயேசு உயிர் தெழுந்தார், இந்த உலகம் அறிந்த ஒரு சத்தியம். ஆனால் நாம் உயிர் தெழுந்துள்ளோமா அல்லது அப்படி மரித்து காணப்படுகிறோமா, சோர்வுற்று காணப்படுகிறோமா? இந்த லாக்டவுன் பீரியட்ல நாம் எப்படி இருக்கிறோம்? மரித்து போய் காணப்படுகிறோமா, சோர்வுற்று நிலைமையை காணப்படுகிறோமா என்று சொல்லி நாம் அதை தியானிக்க போகிறோம். ரோம எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் எழுதின புத்தகம் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படியுங்கள். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். என்ன சொல்றாங்க? படிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், நீங்க இணைக்கப்பட்டிருப்பீர்கள் சொன்னால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில், அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலிலும் கூட இணைக்கப்பட்டிருப்போம். நிச்சயமாக உயிர்ப்பிக்கப்பட்டிருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் மரித்து உயிரோடு எழுந்தது உண்மையானால், நிஜம் என்று சொன்னால், நீங்களும் மரித்து நீங்கள் எழுந்திருப்பீர்கள். அல்லேலூயா. எப்படி உயிர்த்தெழுந்திருப்பீர்கள்? உன் ஆவி உயிர்த்தெழுந்துள்ளதா என்றுதான் தியானிக்க போகிறோம். முதலாவது உன் ஆவி உயிர்த்தெழுந்துள்ளதா என்று குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 45, 46, 47 படியுங்கள். அங்கு இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எப்படி இருக்கிறார் என்று பார்ப்போம். இயேசு உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். படிங்களா வசனத்தை. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. மிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல. ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆமென். நீங்கள் மரித்து முந்தான் உயிரோடு எழுந்த இயேசு அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். கடைசி 47 பூமியில் முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். அதுதான் மனுஷன் மண்ணானவன். மனிதனை நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். மாதிரியில் எப்படி மனுஷன் மண்ணில் எடுத்து உருவாக்கப்பட்டவன்.
அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ஜீவாத்மாவானான். நல்லா புரிந்து கொள்ளணும். அவன் உயிர் தெழுந்தான். அந்த வசனம் நல்லா படிங்க. 46 படிங்க. 46. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. அல்லேலூயா. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. நீங்கள் மரிக்கும் போது பிறகுதான் ஆவிக்குரிய ஆவியாய் மாறுகிறது. அப்பதான் ஆவிக்குரிய சரீரமாய் மாறுகிறது. அல்லேலூயா. எப்படி அது என்று சொன்னா, நீங்கள் எப்படி மரித்தீர்கள் சொன்னா, எபேசியர் 2:1 சொல்லப்படுது, உங்க அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தீர்கள். முதலாவது நீங்கள் எப்படி இருந்தீங்க? பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்தீங்க. படிங்க. எபேசியர் 2:1 சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்தீர்கள். நீங்கள் எப்படி மரித்தவர்களாய் இருந்தீங்க? அக்கிரமம் செய்து பாவம் செய்து அக்கிரமம் செய்து வந்தவர்களாய் இருந்தீங்க. இப்பொழுதோ மரித்தவர்களாய் இருந்த உங்களை கர்த்தர் இப்பொழுது என்ன செய்தாரு? உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார்? எப்படி உயிர்ப்பித்தார்? நம் ரட்சிப்பின் மூலமாக நம்முடைய பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நாம் பிழைத்திருக்கிறபடினால அவர் சொல்லுகிறார், நம் ரட்சிப்பின் மூலமாக பரிசுத்த ஜீவியத்தின் மூலமாக உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறபடியினால், அந்த உணர்வு உனக்குள்ளே இருக்கிறபடினால், ஒரு ஐக்கியம் உன்னோடு இருக்கிறபடினால் மனசாட்சி வேலை செய்யும். உன் மனசாட்சி என்ன பண்ணும்? அந்த இடத்துல வேலை செய்யும். ஏன்னு சொன்னா, பாவத்துக்கு மரித்த போன நீ, பாவத்துக்காக ஞானஸ்நானம் எடுத்து தண்ணில முழுகப்பட்ட நீ, கர்த்தர் உன்னை என்ன பண்றாரு? புது மனுஷன் சிருஷ்டி வெளியெடுக்கிறார். பாவத்துக்கும் அக்கிரமான செயலுக்கும் நீ மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிற உன்னை மீண்டும் நீ பாவம் செய்வாயா? கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்றார்? உன்னை பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கிறார். பாவத்திலும் சாபத்திலிருந்து அக்கிரமம் செய்து வந்த உன்னை கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிற அந்த இடத்துல, அந்த இடத்துல அவருடைய ஆவியை உனக்குள் வைக்கிறார். அந்த உணர்வு, ஒரு ஐக்கியம் உனக்குள்ள வருகிறது. அந்த நேரத்துல அப்பொழுதுதான் ஒரு ரட்சிப்பு உனக்குள்ள வருகிறது. மனசாட்சி என்ன பண்ணும்? உனக்கு தவறு செய்ய விடாது. பாவம் செய்ய விடுமா? ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ரட்சிப்பின் மூலம் தான் ஒரு உணர்வு வருகிறது உனக்குள்ள. அந்த உணர்வு தான் உன்னை ரட்சிப்பு என்று பொருள். அந்த உணர்வு, நான் ரட்சிக்கப்பட்டவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், ஞானஸ்நானம் மொழி எடுத்தவன், நான் பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. தவறு என்று நினைக்கும் போது அந்த பாவத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அல்லேலூயா. இவ்விதமாக ரட்சிப்பு மூலம்தான், பரிசுத்தமான ஜீவியத்தின் மூலம்தான் நமது ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. எப்படி நம் ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது? நம்முடைய பரிசுத்தமான ஜீவியத்தின் மூலம் தான் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆவி எப்படி உயிர்ப்பிக்கப்படும்? உன் ஜீவியம். அடிக்கடி போதகர்கள் மத்தியில் நான் சொல்லுவது அதுதான். நீ அநேக ஜனங்களை கூட்டி சேர்ப்பது மிகவும் எளிது. அநேகருக்காக ஜெபித்து, அநேகரை வரம் கொண்டு, அவர்களை அழைத்து, அவர்களை பிசாசை ஓட்டி, அவர்களுக்கு ஜெபித்து அநேகர் சபைக்கு கொண்டு வந்து விடலாம். ஆனால் போதகர் சொல்லப்படுகிற போதகனாக நீ உன்னுடைய ஜீவிதம் எப்படி இருக்கிறாய்? உன் ஜீவியம் மிக முக்கியம். அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்துக்குள்ள, கணவனுக்குள்ள, மனைவிக்குள்ள உன் ஜீவியம் எப்படி இருக்கிறது? சற்று நிதானிக்க வேண்டும். இங்குதான் யோசிக்கணும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளை, ஞானஸ்தானம் மொழிக்கு ஞானஸ்தானம் எடுத்தவள், ஞானஸ்தானம் பெற்ற மகள், மற்றவர்கள் சாட்சியா ஜீவிக்கிற மகள், பரிசுத்த ஜீவி உனக்குள்ள இருக்கிறதா? உன் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளதா? உன் ஆவி உயிர்த்தெழுக்கப்பட்டுள்ளதா? எத்தனை ஜீவி உயிர்க்க முடியும்? எப்படி உயிர்த்தெழ முடியும்? உன் பரிசுத்த ஜீவியத்தின் மூலமா தான், நீ வாழ்கிற ஜீவியத்தின் மூலமா தான் உன்னை கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியும். உன் ஆவி உயிர்ப்பிக்கப்பட முடியும். இல்லையா? உன் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று கணிக்க முடியும். உன் ஜீவியத்தை குறித்து தான் சொல்ல முடியும். நீ வாழ்கிற வாழ்க்கை குறித்து பேச முடியும். இல்லையா? உன் ஆத்துமா என்ன செய்கிறது? இந்த இடத்துல இரண்டாவது, உன் ஆத்துமா எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று பார்க்க போகிறோம். இரண்டாவது, உன் ஆத்துமாவை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். உன் ஆத்துமா எப்படி இருக்குது? இப்போ யோவான் 4ஆம் அதிகாரத்துல 63ஆம் வசனம், அவருடைய வசனத்தின்படி அவர் உன்னை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அந்த அவர் பரிசுத்த ஜீவியம் தான் உன்னை உயிர்ப்பிக்கும். அந்த பரிசுத்த ஜீவியத்தை உனக்கு தருகிறார். எப்படி தருவாரு? அந்த பரிசுத்த ஜீவியத்தினால்தான் உன் ஆவி என்ன பண்ணுது? அந்த இடத்துல
உயிர்ப்பிக்கப்படுகிறது. உன் ஆவி பரிசுத்தமான ஜீவியத்தின் பிரகாரம் தான் உன் ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. உன் ஆத்துமா எப்படி உயிர்ப்பிக்கப்படுக போகிறது? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது இந்த மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் இப்போது சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது. அந்த வசனம் சங்கீதம் 119 அதிகாரத்திலே 25 வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக் கொள்கிறது. படிங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக் கொண்டிருக்கிறது. உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். எதபடி உயிர்ப்பிக்கணும்? உன் ஆத்துமா எப்படி உயிர்ப்பிக்கப்படுகிறது? அவருடைய வசனத்தின்படி உயிர்ப்பிக்கப்படணும். வசனம் இருதயத்துக்குள்ள இருக்கணும். தினம் வேதத்தை வாசித்தால்தான் உன் ஆத்மா ரட்சிக்கப்படும், உன் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். நீ தினவாதி வேதத்தை வாசிக்கவில்லை என்று சொன்னால் எப்பொழுது உன் ஆவி ஆத்மா சரி உயிர்ப்பிக்கப்படும்? பரிசுத்தமான ஜீவன் உனக்குள் இருப்பேன்னு சொன்னா உன் ஆவி உயிர்ப்பிக்கப்படும். உன் ஆத்மா எப்படி உயிர்ப்பிக்கப்படும்? வசனத்தின் மூலமாக உயிர்ப்பிக்கப்படும். ஆமென். வசனம் படிக்கவில்லை சொன்னா மண்ணோடு தான் ஒட்டிக்கொள்ளும். அல்லேலூயா. அதே 19:7 படிங்க. சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதுமா இருக்கும். கர்த்தருடைய சாட்சி ஆனா அது என்ன பண்ணும்? உன் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அந்த வேத வசனத்தை நீ கற்று புரிந்து கொண்டு அதன்படி ஜீவிப்பாய் என்று சொன்னா, உன் ஜீவித்தில் அதன்படி வாழ்வாய் என்று சொன்னா, பரிசுத்தமா நீ வாழ்வாய் என்று சொன்னா, இந்த வேத வசனம் உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த வேத வசனம் தான் உன்னை உயிர்ப்பிக்கும். வேற ஒருவரும் உயிர்ப்பிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த திட்டம் கலியுமாய் சொல்லியிருக்கிறார், உன் ஆத்மா உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னா இந்த வேதத்தை நன்கு படிக்க வேண்டும், அனுதினம் வேதத்தை வாசிக்க வேண்டும். இந்த லாக்டவுன் பீரியட்ல தினமும் ஒரு 2 அதிகாரமாக வாசிக்க வேண்டும். நீங்க படிச்சீங்கன்னா அந்த வசனத்துடைய கருத்து, அந்த வசனத்துடைய அறிவு, அந்த கருத்துக்களை புரிய முடியும். இல்லையா? அதுதான் உன்னை உயிர்ப்பிக்கும். எப்படி சொன்னா, எப்படி உயிர்ப்பிக்கும் என்று சொன்னா, சங்கீதம் 24 அதிகாரத்துல 4:5 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், யார் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்? ஆத்துமா வசனத்தின் மூலமாக உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி ஆத்துமா சொல்லுகிறது. எப்படி உயிர்ப்பிக்கப்படும் கேட்கல நீங்களும்? எப்படி உயிர்ப்பிக்கப்படும்? யார் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் கேளுங்க. கைகளில் சுத்தம் உள்ளவன். உன் கைகளில் சுத்தம் உள்ளவன். இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து. உன் கை சுத்தமா இருக்கணும். உன் கை சுத்தம் இல்லைன்னா நீ உயிர்ப்பிக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது உன் கை சுத்தமுள்ளதா இருக்கணும். இந்த கையில லஞ்சம் வாங்க கூடாது. இந்த கையில அசுத்தமான காரியங்களை தொடக்கூடாது. அசுத்தமான காரியங்களை செய்யக்கூடாது. இரண்டாவது, இருதயத்தில் மாசில்லாதவனா இருக்கணும். மாசுனா என்ன? ஒரு தூசு கூட உன் இருதயத்துல தவறுதா இருக்கக்கூடாது. பாவமான எந்த காரியமும், இச்சையான எந்த காரியங்களும் இருதயத்தில் இருக்கக்கூடாது. இருதயத்துல மாசு இல்லாதவனும் தன் ஆத்துமாவை மாயமான இந்த உலகத்தில் மாயமாய் இருக்கிற பாவ சாப பொருட்கள் மீது இச்சைப்படாதபடி, படங்களுக்கு, பாவமான படங்களுக்கு, இச்சைகளுக்கு இடம் கொடாதபடி உன் ஆத்துமாவை படிங்க. உன் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். கபடாய் ஆணையிடக்கூடாது. இருக்கிறவனே தவறா இருந்தால் கூட பரவாயில்லை, கபடமாய் ஆணையிடக்கூடாது. உண்மையாய் உண்மையுத்தமாய் இருந்தது இது ஆம் இல்லை, தவறு செய்து விட்டேன் பொறுத்தது. அதனால உன் பழைய போனாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை சரி, பதில் உண்மையா இருக்கட்டும். 4 காரியங்கள் சொல்லப்பட்டது. படிக்க முதல்ல இருந்தது கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்திலே மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்பொழுதுதான் அவன் ஆத்துமா உயிர்ப்பிக்க முடியும். ஆமென். இந்த 4 காரியங்களை எதிர்பார்க்கிறார் கர்த்தர். அப்பதான் அவனுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். ஆமென். அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும்
ரட்சிப்பையும் தேவனால் நீதி பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். அந்த வசனம் அப்படிதான் சொல்லப்படுகிறது. அதான் சொல்லிடுமா? படிங்க அந்த வசனத்தை. 5ஆம் வசனத்துல அவன் எப்படிப்பட்டவன்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் தேவனால் நீதியும் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவன் ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் சொன்னால், உங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் சொன்னால் தினமும் ஒரு அதிகாரமாவது ஒரு அதிகாரத்தை படித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. தினமும் நீ படித்து அதை தியானிக்கும் போது உன் இருதயத்தை அதை கரைவிட்டு வைத்து அதன்படி நடப்பாய் என்று சொன்னால், இந்த சொல்லப்பட்ட 4 காரியங்களை உன் இருதயத்தை விட்டு அகற்றி விடுவேன் சொன்னா, உன் கைகளில் சுத்தம் இருக்கும் என்று சொன்னா, உன் இருதய மாசில்லாதவனாய் இருந்திருப்பேன் சொன்னா, உன் ஆத்மாவை மாய்க்கு ஒப்புக்கொடாமல் நீ வாழ்வாய் என்று சொன்னா, கபடமாய் நீ ஆணையிடாமல் நீ வாழ்வாய் என்று சொன்னா, உன் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ ரட்சிப்பையும் தேவனாலே ஆசீர்வாதத்தை நீதியை நீ பெற முடியும். ஆமென். சங்கீதம் 116ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தில் அருமையாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது உன் ஆத்துமாவை மரணத்து கண்ணிகளுக்கு நீ தப்புவிப்பாய். படிங்க அந்த வசனத்தை எடுத்து. உன் ஆத்துமாவை மரணத்துக்கும் உன் கண்ணை கண்ணீருக்கும் உன் காலை இடர்களுக்கும் தப்புவிப்பார்கள். உன் வசனம் அனுதினமும் நீ வேதத்தை நீ வாசிப்பாய் என்று சொன்னா, அனுதினமும் தேவன் வசனத்தை வாசித்து அதை நீ தியானிப்பாய் என்று சொன்னா, நிச்சயமாக சொல்லுகிறேன், உன் காலை என்ன பண்ண அப்பொழுது உன் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிப்பார். பொல்லாதீன கொள்ளை நோய் கொரோனா வைரஸ் கிருமிகளை உன்னை ஒன்று சேதப்படுத்தாது. உன் வேதம் உன் இருதயத்தில் இருக்கணும், வசனம் உன் இருதயத்துக்குள்ள இருக்கணும். தினமும் அதை வாசித்து நீ தியானிக்கணும். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல, அப்பொழுது உன் ஆத்துமாவை மரணத்துக்கும் உன் கண்ணை கண்ணிக்கும் உன் கால் எதுக்கு இடர்களுக்கும் தப்புவிப்பார் என்று. உன் கால் இடறி போகாதபடிக்கு உன் கண்ணையும் குறித்து அவர் சொல்லுகிறார், இடறி போகாதபடிக்கு உன்னை தப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வசனம் இருதயத்தில் இருக்கணுமா? தினமும் நீ வசனத்தை படிக்கணும், தினமும் செபிக்கணும், ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கணும். அல்லேலூயா. 3வது, நம்முடைய சரீரம் எப்படி இருக்கிறது? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் எங்கே சொல்லுகிறது? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவியினாலே ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமது சரீரத்தை உயிர்ப்பித்து குணமாக்குகிறவர். உன் வசனம் உனக்குள்ள வந்துட்டாவே குமாரன் உனக்குள்ள வந்துருவார், பரிசுத்த ஆவி உனக்குள்ள வந்துருவார். பரிசுத்த ஆவி வந்தா என்ன பண்ணுவார்? உனக்குள்ள விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உண்டு, விடுதலை உண்டு. அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்து உன் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. உன் சரீரத்தை குணமாக்குவார். எந்த இடத்துல நீ பலவீனத்தோடு இருக்கிறாயோ, எந்த இடத்துல வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறாயோ, இயேசுவின் கரம், உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள கரம், இயேசுவின் வல்லமையுள்ள சுகம் பெறுகிற கரம் இப்போது ஒரு சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது ஒரு சரீரத்தை உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென். அங்கதான் ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் இருந்தால், உங்களில் இருந்து வாசம் பண்ணினால், அப்பொழுது கிறிஸ்துவை சாவுக்கு ஏதும் உங்கள் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. புரிகிறது சொன்னது? உயிர்த்தெழுந்து மரித்து இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பினுடைய ஆவி உங்களில் இருக்கணும். அவர் மரித்து உயிரோடு எழுந்து போகும்போது அவருடைய பரிசுத்த ஆவியை தேற்றலாம் விட்டு சென்றார். அவர் உங்களுக்குள்ளே தான் வாசம் பண்ணுகிறார். அந்த ஆவி உங்களுக்குள் இருப்பேன் சொன்னால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை அவர் உயிர் பெறச் செய்வார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். மரித்த சரீரம் உயிர்த்தெழுதல் அடைந்து மனவாட்டியாக எடுத்துக் கொள்ளப்படுவோம்.
இப்பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று. படிக்கிறது வசனத்தை. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவன் கிறிஸ்து. பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். முதலாவது யார் உயிர்ப்பிப்பாங்க? இயேசு எழுந்தாரு. இரண்டாவது யார் உயிர்ப்பிக்கப்படுவாங்க? அவர் வரும்போது அவர் வந்து மரித்தோரையும் முதலாவது எழுந்திருப்பார். அல்லேலூயா. பிறகு நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவோம். அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் கிடைக்கும். அப்பொழுது நீ என்ன செய்தாய் என்பது கணக்கு ஒப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதெல்லாம் வரிசையில் நீ வரிசையில் நின்று கொண்டு அப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 16, 17 அங்கே என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அனைவரும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு போக ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடனே எப்பொழுதும் இருப்போம். ஆமென். அல்லேலூயா. அதுவரை நாம் எப்படி இருக்க போறோம்? கிறிஸ்து மரித்தோடு நம்ம இருந்த நம்மை அவர் உயிரோடு கூட அவர் வரும்போது மேகத்தின் நடுவில் நம்ம எடுத்துக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்ணுவார் என்று சொன்னா, உன் ஆவி ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னா, இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய ஆவி உனக்குள்ளே வைக்க போகிறேன். என் ஆவி உனக்குள்ள வைக்க போகிறேன். இப்போது நீங்கள் உயிரடைய போகிறீர்கள். உன் ஆவி ஆத்மா உயிர்த்தெழுந்துள்ளதா? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இதனாலே உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். சோர்வுற்று பலனற்று மரித்து போய் சோர்வுற்று நிலைமையிலே காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனங்களை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை உயிர்ப்பிக்க போகிறார். இந்த நாளை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். இந்த வசனம் காதிலே விடும்போது, உன் இருதயத்தில் பலனை தொடும்போது, நாளை உன்னை தொட்டு உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்த பேரத்தை வாசிப்பாயா? அவருடைய ஆவி உனக்குள்ள வாசம் பண்ண உன் ஆவி ஆத்மா சரித்துக்குள்ள பாவமான காரியங்கள் உன் இருதயத்துக்குள்ள வராதபடிக்கு எப்பவும் உன்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும்படியாய் தொடர்ந்து அவருடைய ரட்சிப்பையும் உணர்வையும் ஐக்கியத்தையும் அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை உணர்வையும் பற்றிக் கொள்ளப்படு. உன் ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. உன் ஆவி அனுதினம் உயிர்ப்பிக்கப்படும் போது உன் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தின் மூலமாக ஆண்டவரே உன் ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. வேத வசனத்தின் மூலமாக உன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. உன் சரீர சாவுக்கு ஏதுவான உன் சரீரத்தை அனுதினம் வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய ஆவி உனக்குள்ள வாசம் பண்ணும் போது உன் சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. சாவுக்கு ஏதுவான உன் சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? அது வருகிற ரகசிய வருகிறேன். நான் குற்றமற்றவராய் காணப்பட இந்த பூமியில் இருக்கும் போது நீங்கள் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இதனால் என்னை தொடுபடிக்க நாம் செவம் பண்ணுவோம். அன்பு ஆண்டவரே, இதுவரை கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு போதுகளையும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் இயேசுவை கண்ணோக்கி பாரும். இந்த நாள் அவருடைய ஆவியாத்மா சரித்து உயிர்ப்பிக்கும்படி ஆண்டவரே சோர்வுற்று பலனற்று இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை உதவி செய்தி கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்வார் இல்லையே, நான் சோர்ந்து காணப்படுகிறேன். நான் என் ஆத்மா தோய்ந்து போகிறது. நான் மரித்த நிலைமையை காணப்படுகிறேன். சோர்வுற்று இருக்கிறேன் அன்பு மகளே, பலனற்று இருக்கிறேன் அன்பு சகோதரனே. கர்த்தர் உன் ஆவியாத்மா சரித்தை கர்த்தர் நாளை உயிர்ப்பிக்கிறார். கர்த்தரின் உன் ஆவியாத்மா சரித்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். அவருடைய கரம் மீது இறங்குகிறது. அவருடைய வல்லமை உன் மீது இறங்குகிறது. அவருடைய உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இப்போது உன் எலும்புகளை உயிர்ப்பிக்கிறார்.
உன் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார், உன் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். இந்த வல்லமையின் ஆவியானவர் உனக்குள் வருகிறார் மகனே, உனக்குள்ள வருகிறார் மகனே. உன்னை உயிர்ப்பிக்கிறார். வீட்டுக்குள்ள அக்கினி இறங்குகிறது, அவருடைய மகிமை இறங்குகிறது, அவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. இந்த மாதிரியும் கூட தடுக்காதபடிக்கு பரிசுத்தமான ஆவியானவர் உன் வீட்டை சுற்றில வேலை எடுக்கிறார். அவருடைய ரத்தத்தினால உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் மகளே. இந்த விடுதலை உனக்குள் வருகிறது. உன்னை விடுவிக்கிறவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். உன்னையும் உன் வீட்டையும் விடுவிக்கிறார். உன் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சோர்வுகள் பலனைகளை நீக்கி கர்த்தர் சுகம் பலன் ஆரோக்கியம் கொண்டு வாழவையும் ஆவியானவரே நம்முடைய பரிசுத்தமான கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை செய்தி ஆசீர்வதித்து இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீ உயிர்ப்பியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அநியாயமும் சமாதான கிருபையும் அவருடைய வருகை மட்டும் அவனோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.